Hello guys, welcome back to SMC Trading Academy. This is BOOPATHI and இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா February 3, 2023 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நம்மளுடைய ட்ரேட் எப்படி இருந்துச்சு, ட்ரேடிங் செட்டப் என்ன, ப்ராஃபிட்டாக லாஸாக, அண்டு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்டு பேங்க்னிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர் சார்ட் கம்பேரிசன் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் டெய்லி வரும். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட் பார்க்கலாம். ஸோ சார்ட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், பயங்கரமான ஒரு ரேலி. இந்த ரேலியில் என்னால் கேப்சர் பண்ண முடியல. பாருங்கள், நிஃப்டியில் ஒரே ஒரு என்ட்ரி தான். பட் என்ன சொல்கிற, என்ட்ரி எக்கச்சக்கமாக இருக்குங்க. நான் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் என்ட்ரி தான். பட் நமக்கு தேவை கன்ஃபர்மேஷனான என்ட்ரி, ரிவர்சல் இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிறனால எந்த என்ட்ரி எடுக்கலை. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட் பொறுத்தளவுக்கு எங்கே ஓப்பன் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,722.35 அப்படிங்கிற என்ட்ரி ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு ஸ்லைட்டாக கொஞ்சம் டவுனாக வந்துட்டு இருந்தான். இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும், அழகான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. பட் இன்னும் கிடையாது, இந்த இடத்துல இம்பேலன்ஸ் கிடையாது. லிக்விடிட்டி இருக்கா, பட் இம்பேலன்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கல. அதாவது நம்ம எஸ்எம்சி கான்செப்ட் படி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், இம்பேலன்ஸ் இருக்கணும், லிக்விடிட்டி என்னது ஆப்ஷனல் தான். பட் இந்த இடத்துல இம்பேலன்ஸ் இல்லை. அதனால் நான் இந்த இடத்துல என்னுடைய பை என்ட்ரி நான் எடுக்கலை. பட் வந்தால் பார்த்து தெரியும், சொல்கிறது அடுத்த கேன்லே இந்த என்ட்ரி எடுத்துகிட்டு போயிருந்துருக்கான். மேபி இந்த இடத்துல நம்ம ஒரு ஆர்டரை நம்ம எடுத்திருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. எவ்வளோ பாயிண்ட்னா ஜஸ்ட் இங்கே அப்படின்னா ஒரு 60ன்னு வச்சுக்கோங்களேன். 60 இது ரைட் ஆகுதுன்னா ஒரு 90, 70, 80, 90 நமக்கு தேவையான 25 பாயிண்ட்ஸ்க்கு மேலே 30 பாயிண்ட்ஸ் நம்ம இதில் புக் பண்ணியிருக்கலாம். பட் புக் பண்ணலதுக்கான ரீசன் எஸ்எம்சி கான்செப்ட்டுக்கு இது வயலேஷன் இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்கள், கிளியரான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் மேலே இந்த இடத்துல நான் என்னுடைய செல் ஜோனை நான் ட்ராப் பண்ணியிருந்திருக்கேன். பட் அது ஆக்டிவேட் ஆகலை. அது ஏன் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். இங்கே நான் ஏன் மார்க் பண்ணேன்னா, கிளியரான ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. அண்டு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு செல் ஜோன் அல்லது ஒரு சப்ளை ஜோன் க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் ஒரு கிளியரான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதனால மார்க் பண்ணேன். பட் ஏன் அது ஆக்டிவேட் ஆகலை, ஆக்டிவேட் ஆகிருக்கா, ஸோ அது என்ன பின்னாடி பார்ப்போம். இந்த இடத்துல அழகான ஒரு பைக்கு ஒரு கிளியரான ஒரு நமக்கு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருக்கான். ஸோ அதனால் இந்த இடத்துல என்னுடைய லோயர் டைம் ஃப்ரேமில் நான் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்த இடத்துல. ஸோ அழகான ப்ராஃபிட். ஸோ இங்கேயும் கூட நமக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கான். பட் அது செல்லுக்கு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், அதையுமே நான் மார்க் பண்ண செய்யணும் தான் எனக்கு பார்ப்போமே செல் வருது அப்படின்ட்டு. பட் இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆக்டிவேட் ஆனால் பை ஆக்டிவேட் ஆகிருக்கான். அதாவது டிமாண்ட் ஜோனை டேப் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டுருக்கான். அப்படி வரும்பொழுது சப்ளை ஜோனை மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக வந்தால் சின்ன ரியாக்ஷன், அதுக்கப்புறம் டாட்டா பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. எடுத்திருந்தால் லாஸ் தான். இங்கேயும் நமக்கு என்ட்ரி எடுக்கக்கூடாது. பட் இந்த இடத்துல நமக்கு தேவையான ஒரு 20-30 புள்ளிகள் நமக்கு இந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருந்துருக்கும். பட் இது ஒரு டிமாண்ட் ஒன்று வரனால அதையுமே அவன் என்ன பண்ண மாட்டான், மதிக்க மாட்டான். ஸோ அழகாக வந்தால் தூக்கிட்டு போயிட்டான். இப்போது இந்த இடத்துல ரீசெண்ட் ஹை, அதாவது மார்க்கெட்டினுடைய ரீசெண்ட் ஹை பார்த்து தான் இங்கே இருக்கான். அந்த ரீசெண்ட் ஹையுமே பிரேக் பண்ணிட்டா இட் மீன்ஸ் கிளியரான பை ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. இதுக்கு பேர் என்ன, கிளியரான பை ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஒன்ஸ் கிளியரான பை ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வந்துருச்சுங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், இனி பைக்கு தான் சான்ஸ் பார்க்கணும். அதனால இந்த இடத்துல நான் சும்மா நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல என்ன தான் நான் மார்க் பண்ணாலுமே இது செல் அப்படிங்கிறனால நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா லாஸ். கரெக்டுங்களா? இங்கேயும் கூட நமக்கு ஒரு அழகான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. பட் இந்த இடத்துல மிட்டிகேஷன் ஆக லோ டைம் ஃப்ரேமில் நான் பார்த்தேன் அன்மிட்டிகேட்டட் ஜோனாக தான் இது இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கூட நமக்கு ஒரு கிளியரான ஒரு சப்ளை ஜோன் இருக்குது.
அது வந்து மிட்டிகேஷனும் நம்ம வந்து மார்க் பண்ணி தான் வந்து ஆயிருந்திருப்பா. ஆகிட்டு மறுபடியும் எகைன் கீழே வந்து டாட்டா பை சொல்லிட்டு போயிடுவா. பிகாஸ் ஆஃப் இது ஒரு பை ஜோன். அதாவது இட் மீன்ஸ் இது ஒரு டிமாண்ட் ஜோன். நல்ல ஒரு டிமாண்ட் ஏரியாவிலேருந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால ஜஸ்ட் நான் எல்லா பேருக்கும் நான் சும்மா அந்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இங்கேயும் பாருங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கா, பட் அன்மிட்டிகேட்டட் ஜோன். இங்கேயும் நம்ம வந்து மார்க் பண்ணலை, பட் மார்க் பண்ணியிருந்தால் இங்கேயும் நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இங்கே நம்ம வந்து கோடு போட்டிருப்போம். அந்த பாக்ஸ் இங்கே நம்ம ஒரு டிமாண்ட் ஜோன் வரைஞ்சிருப்போம். அழகாக அந்த டிமாண்ட் ஜோன் டேப் பண்ணிட்டு மேலே போயிருக்கா. பட் நமக்கு வந்து எவ்வளோ தூரம் போவான்னு தெரியாது. பிகாஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறது, ஒரு ரீசன்ட் டார்கெட்டே கிடையாது. ரீசன்ட் டார்கெட் அது மட்டும் எங்கேயும் மேலேயே போய்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் இங்கே எங்கேயுமே நான் என்ட்ரி எடுக்கலை. பட் நீங்கள் எஸ்எம்சி கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். எல்லாமே பையாக இருக்கணும். நீங்கள் செல் இப்போது இங்கே வந்து செல் மார்க்கெட்டுக்கு வந்து டேர்ன் ஆகிருக்கு அப்படின்னு இடத்துல நீங்கள் வந்து இங்கே உங்களுடைய சப்ளைஸ் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ரியாக்ட் ஆகியிருக்கா, ஆகிட்டு மறுபடியும் டாட்டா பாபே சொல்லிட்டு மேலே தான் போயிருக்கா. ஸோ அதனால் என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்க்கணும். அதுதான் ஒரு ப்ராவர்ப் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில், ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட். ஸோ ட்ரெண்ட் இஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதை பேஸ் பண்ணால் என்ட்ரியை எடுக்கணும். ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நிறைய என்ட்ரி இருக்குது அப்படின்னாலும் கிளியரான ஒரே ஒரு என்ட்ரி தான் நான் எடுத்தேன். அது என்னென்னா 80 பாயிண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரே ஒரு என்ட்ரி தான் எனக்கு இன்றைக்கி வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அப்போது 80 இன்ட்டு 50 பர்சன்ட் நம்ம ஒரு 4000 rupees மைனஸ் 200 போட்டால் கிட்டத்தட்ட 3800 rupees நம்ம சம்திங் நம்ம ஃபியூச்சரில் வந்து கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். ரைட். அடுத்து நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தா இன்றைக்கி நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம், அல்லது லாஸே வந்துருக்குமா ஒரு வேலை சம்டைம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவும் பாருங்கள் அதே மாதிரி தான் உங்களுக்கு அதே இதுதான் இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மார்க்கெட் ஓப்பனிங்க 17,758க்கு ஓப்பன் ஆகிருக்கா. அந்த ஃபஸ்ட் கேண்டில் மட்டும் ஸ்லைட்டாக மேலே போயிட்டு அண்ட் அப்படியே அழகாக டவுன் பண்ணிட்டா. இந்த இதில் கிளியரான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பட் இன்னும் கிடையாது, இம்பேலன்ஸ் கிடையாது. ஸோ இங்கே என்ட்ரியும் கிடையாது. இங்கே இம்பேலன்ஸ் இருக்கா. ஸோ நான் என்ன பண்ண இடத்துல சப்ளைஸ் ஒன்று வரைஞ்சிருக்கேன், பட் அது நமக்கு மிட்டிகேஷன் ஆகலை. பிகாஸ் வர டிமாண்ட் ஒன்று இருக்கான். ஸோ இங்கே பாருங்கள் கிளியரான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி இருக்குது. இந்த இடத்துல தெரியுங்களா, லோ. இது ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ரெண்டு இது இருந்துச்சுன்னா பாக்ஸ்க்குள்ளே, அதாவது இந்த கட்டத்துக்குள்ளே ரெண்டு இருக்குன்னா, ஸோ இது இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ லிக்விடிட்டி இருக்குது, பட் ஒரு இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது சின்னதாக இருக்குது. பட் ஹோப் நான் வச்சுருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் சார்ட்டில் இதுக்கு நல்லாவே இம்பேலன்ஸ் இருந்துச்சு. அதனால தான் இங்கே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நான் ட்ரேட் எடுத்தது இண்டெக்ஸ் சார்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ அழகாக வந்தால் மிட்டிகேஷன் பண்ணால் அழகாக பறந்துட்டான். ஸோ இந்த இடத்துல எகெயின் இங்கேயும் கூட நம்ம சேல்ஸ் ஒன்று மார்க் பண்ணல, பட் அது ஒர்க் அவுட் ஆகியிருக்காது. நான் மார்க் பண்ணலை, ஏன்னா அதில் தேவையில்லாத ஒரு இது. நான் அதை போய் மார்க் பண்ணி உங்களுக்கு குழப்ப விரும்பலை. ஸோ அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணேன், மார்க் பண்ணலை. ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான். இங்கே நமக்கு ஒரு 75, பட் நான் வந்து அதை பேஸ் பண்ணி எடுத்தேன். அதை பேஸ் பண்ணி எடுக்கும்போது எனக்கு கரெக்டாக இந்த 80 பாயிண்ட்ஸ் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சு. ரைட்டுங்களா, 80 பாயிண்ட்ஸ் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சு. அண்ட் இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு என்ன மிட்டிகேஷன் ஆகலை. இங்கேயும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கா, கீழே செல்லுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அப்படியே மெதுவாக போயிருக்கா. தெரியுதுங்களா பாருங்க, இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு மேலே போயிருக்கான், இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு மேலே போயிருக்கான், மேலே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு மேலே போயிருக்கான். இந்த இடத்துல ஸ்லைட்டாக நமக்கு செல் ட்ரெண்ட் வரா மாதிரி நமக்கு ஒரு அறிகுறி காட்டுது. பட் ரீசன்ட் மார்க்கெட்னுடைய லோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்குது. அந்த லோ வந்து வயலேட் பண்ணிட்டா, பட் அந்த டைமில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல நம்ம செல் ஜோன் வேணால் மார்க் பண்ணனாலும் தப்பு கிடையாது. பட் மண்டே இன்னும் 2 days ஹாலிடே இருக்கனால அதெல்லாம் மார்க் பண்ணி புண்ணியம் கிடையாது. என்ட்ரி எடுத்து வேஸ்ட்டு தான் அதெல்லாம். ஸோ அதனால் இந்த இடத்துல பெருசாக நான் எந்த விதமான என்ட்ரி எடுக்கலை. இதுக்கு நமக்கு வந்து இதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தால் நமக்கு ஒரு 75 பாயிண்ட்ஸ், நமக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் கம்மியாக கிடச்சிருக்கும். 75 × 50 3750 மைனஸ் 200 3550 rupees நமக்கு இதன் மூலியமாக ப்ராஃபிட்டாக கிடைத்திருக்கும். ரைட்டுங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டில் இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருந்துச்சு. பை த வே நான் அந்த என்ட்ரியுமே நான் வந்து எடுத்தேன். கரெக்டுங்க, உண்மையை தான் சொல்கிறேன். இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். அந்த என்ட்ரியுமே நான் வந்து எடுத்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பை என்ட்ரிங்க, அழகான பை என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல இது செல் என்ட்ரி.
இந்த இடத்துல சின்னதாக ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக்கு, இங்கேயும் நமக்கு எந்த ஒரு இடமுமே கிடையாது. இங்கே சும்மா ஒரு மார்க்கிங்ஸ். இங்கே லோ பிரேக் பண்ணியிருக்கான், இங்கே ஒரு சப்ளை ஜோன் வரைஞ்சிருக்கேன், இங்கே லோ பிரேக் பண்ணியிருக்கான், இங்கே ஒரு சப்ளை ஜோன் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சப்ளை ஜோனை மதிப்பான் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. பிகாஸ் நமக்கு இந்த இடத்துல லிக்விடிட்டி இல்லை அப்படின்னாலுமே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குங்க இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து மதிப்பான்னு நினச்சி ட்ராப் பண்ணேன். லோயர் டைம் ஃப்ரேமில் போய் ஸோ அழகாக நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கா. இந்த என்ட்ரி நமக்கு எத்தனை 226 பாயிண்ட் பட் நான் இந்த இடத்துல 200 பாயிண்ட்டை நான் புக் பண்ணிக்கிட்டேன். ரைட். அதுக்கப்புறம் செகண்ட் என்ட்ரி நான் வந்து நிஃப்டியில் தான் எடுத்தேன். இதில் நான் ஜஸ்ட் நான் சும்மா ட்ராப் பண்ணியிருக்கேன். அதுக்கான காரணம் ஆக்சுவலி இங்கேயே நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் ஆகியிருக்கா. பட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மினிமம் ஒரு மார்க்கெட்டினுடைய ஹை வந்து ஒரு ரீசெண்ட் ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். அதுதான் சேஞ்ச் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். பட் இங்கே வந்து இந்த டொக்கோவை நம்ம போய் மார்க் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது அது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் ஜஸ்ட் சும்மா மார்க் பண்ணியிருக்கு. இதுவும் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான், ஆனால் இங்கே என்ட்ரி எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி. ரைட். இங்கே பாருங்கள், இங்கே செல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தானே. அப்போ இங்கே நான் வந்து மார்க் பண்ணியிருந்துருக்கணும். எஸ், பிகாஸ் நான் இங்கே நான் வந்து ஏன் நான் மார்க் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நிஃப்டி வந்து ஸ்லைட்டாக பை ட்ரெண்டுக்கு வரா மாதிரி ஒரு ஜோன் நமக்கு க்ரியேட் ஆச்சு. ஒன்று. ரெண்டாவது, இந்த இடத்துல வந்து திரும்பி இருக்கான் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இது ஒரு ஹேமர் கேண்டில், ஒரு சுத்தியல் கேண்டில் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. சுத்தியல், இது ஒரு ஹேமர் கேண்டில் தானே. ஹேமர் கேண்டில் வந்தாலே இது நமக்கு ஒரு பை, அதாவது ஒரு ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆக போகிறதுன்னு அர்த்தம். இன்வெர்டர் ஹேமர்னால் அதுவும் அதே மாதிரி தான். ஒரு ட்ரேடு வந்து, அதாவது ஒரு சார்ட்டில் ஒரு இடத்துல இருந்து டேர்ன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி வந்தாங்காட்டி டேர்ன் ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் இருக்காங்கனால இந்த இடத்துல நான் மார்க் பண்ணல. பட் மார்க் பண்ணி என்ட்ரி எடுத்துனா நமக்கு வந்து மேபி ப்ராஃபிட் கூட நமக்கு தேவையான அந்த மினிமம் ப்ராஃபிட் கூட கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் நான் இங்கே மார்க் பண்ணியிருப்பேன் அப்படின்னாலுமே ஒரு 80ன்னு வச்சாலுமே நமக்கு தேவையான ஒரு 100 பாயிண்ட்டே நமக்கு கேப்சர் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா. ஸோ மார்க் பண்ணலை, அதுக்கான காரணம் இதுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன கேண்டில் ஸ்டிக்கு நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டராகவே இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நமக்கு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் தான். ரைட்டுங்களா. அண்ட் இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. இந்த இடத்துல மார்க் பண்ணால் நமக்கு அழகான ஒரு என்ட்ரி காத்துக்கிட்டு இருக்குது. ஏன் ஆக்சுவலி இங்கேயுமே நமக்கு ஒரு என்ட்ரி கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறது, ஒரு ரீசெண்ட் ஹை நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு என்ட்ரி நமக்கு வந்து வரல. அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன் இங்கே நமக்கு ஒரு என்ட்ரி நமக்கு வந்து வரல அப்படின்னா, ஏன் இங்கே நமக்கு ஒரு என்ட்ரி வரல அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ அதான் அந்த நிஃப்டி வந்து ஸ்லைட்டாக பை ட்ரெண்டுக்கு ரிவர்ஸ் ஆன மாதிரி ஒரு ஜோன் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் நான் இடத்துல வந்து பைக்கு நான் சாரி இங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹையே. இந்த ஹையை இங்கேருந்து பிரேக் பண்ணியிருக்கா. ரைட்டுங்களா. அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கேன், நல்லாவே பிரேக் பண்ணியிருக்கான். பட் இந்த சமயத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நிஃப்டியில் வந்து பெருசாக ஒரு பூம் இருக்கிற மாதிரியான ஒரு இது வந்து கிடையாது. நிஃப்டியில் அப்போ தான் ஸ்லைட்டாக ரிவர்சல் கொடுத்துட்டு இருந்தான். ஓகேங்களா. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல சும்மா தான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து நிஃப்டி நான் வந்து என்ட்ரி நான் வந்து எடுக்கலை. ரைட்டு. நான் நிஃப்டி நான் வந்து நான் இந்த பேங்க் நிஃப்டி வந்து என்ட்ரி எடுக்கல, நிஃப்டி தான் என்ட்ரி எடுத்து ஜஸ்ட் சும்மா மார்க் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ அடுத்தலாம் பாருங்கள், ஏதாவது சின்ன சின்ன ஒரு இது தான், எல்லாமே சின்ன சின்ன பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பட் இங்கே சரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. பட் நீங்கள் இம்பேலன்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் ரிவர்சல் கொடுத்துருக்கான். இங்கே செல் எடுக்கவே கூடாது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இம்பேலன்ஸ் இருக்குது, என்ட்ரி தான். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இம்பேலன்ஸ் இருக்குது, என்ட்ரி. இங்கேயும் பாருங்கள், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இம்பேலன்ஸ், இங்கே மார்க் பண்ணாலும் என்ட்ரி தான். ஸோ எல்லா பக்கமும் நமக்கு என்ட்ரி இருக்குது. பட் நமக்கு ஷுவர் ஷார்ட்டான என்ட்ரினா இது தான். இது நமக்கு ஷுவரான என்ட்ரி. ஸோ இன்றைக்கி நான் எடுத்தது ஒரு நிஃப்டி, ஒரு பேங்க் நிஃப்டி தான். இந்த என்ட்ரி நான் எடுக்கலை. ரைட்டு. நான் இந்த என்ட்ரி எடுக்கலை, இந்த 300 புள்ளி எடுக்கலை, இந்த 200 பாயிண்ட்ஸ் எடுத்தேன். பட் நான் மார்க் பண்ணதை வச்சு என்ட்ரி அப்படின்னாலுமே இங்கே ஒரு 300, இங்கே ஒரு 200, சரி 225, டோட்டலாக 525. 525 × 25 13,000 rupees. ஸோ அதில் நமக்கு 400னா நமக்கு ஒரு 12,750 rupees நமக்கு நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்க இயலும். ஓகே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட். இதுலேயும் இதே மாதிரி தான், பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது.
வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஃபோன் வேறு வந்துட்டுருக்கு ரெண்டாவது மொபைலில். அதில் தான் நான் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஃபோன் வேறு வந்துட்டுருக்குது, என்னன்னு தெரியல. நம்ம வந்து எடிட் பண்ணும்போது தான் பார்க்கணும். அதாக இருந்தால் கட் பண்ணி தூக்கி வீசினாட்டி காப்பி ஆகிட்டு அது இதுன்னு வந்துடுவாங்க நமக்கு. ரைட், இங்கேயும் வாங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகிருக்கான். ஓகே, நான் இந்த இடத்துல ஏன் போட்டேன்னு தெரியலையே. மேபி நான் வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ பிளெண்டர். ரைட், ஸோ இங்கே ஒரு லோவர் டைம், அதாவது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகியிருக்கான். அண்டு இந்த இடத்துல ஒரு சப்ளைஸ் ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆஸ் யூஷுவல் நான் ஃபுல்லாக மார்க் பண்ணல. அதுக்கான ரீசன் இது எப்படி ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதா உண்மையான ரீசன். சாரி. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இது என்ன தான் வந்திருந்தாலுமே நமக்கு இது நமக்கு ஒரு கிளியரான ஒரு என்ட்ரி கிடையாது. பிகாஸ் இது ஒரு டிமாண்ட் ஜோன் வந்துட்டுருக்கான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அழகாக மார்க் பண்ணியிருப்பேன். பட் இங்கே வந்து என்ட்ரி கிடையாது. இங்கே நான் செல் என்ட்ரி நான் சும்மா மார்க் பண்ணியிருக்கேன். பட் இங்கேயுமே நமக்கு ஒரு கிளியரான ஒரு செல் என்ட்ரி தான். இது மார்க் பண்ணால் இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. தரவான ஒரு இம்பேலன்ஸ், பெரிய இம்பேலன்ஸு ரைட்டுங்களா. கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். பட் இந்த சமயத்தில் நான் ஆல்ரெடி என்னுடைய பொசிஷனெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். போதுமானது அப்படின்ட்டு, தேவையில்லை மெட்டீரியல் எடுத்து இது பண்ணக்கூடாது. ஆக்சுவலி நான் இங்கே தப்பு மார்க் பண்ணியிருக்கேன், என்னன்னு தெரியலை. ரைட், பார்த்தீங்களா. ஓகே, இங்கே வந்து கிளியரான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இங்கே டிமாண்ட் ஒன்று வந்துட்டுருக்கான். ஸோ அதனால் இனி நம்ம வந்து பை, ஏன்னா இந்த இடத்துல ரீசன்ட் ஹையை பிரேக் பண்ணியிருக்கா. இங்கேயே ரீசன்ட் ஹையை பிரேக் பண்ணியிருக்கான்னு எடுத்தாலும் இங்கேருந்து நமக்கு என்ன, நமக்கு ஹை தான். இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் நான் போய் என்ட்ரி எடுத்து பண்ணிக்கிறேன். சரி, மார்க் பண்ணியிருப்பேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு இது. ரைட், ஸோ இது பெருசாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே இல்லை. எல்லாமே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் மேலேயே போயிருக்கா, தெரியுதுங்களா. ஸோ இது என்னுடைய பழைய, சரி இதனுடைய லோயர் டைம் ஃப்ரேம் நான் போய் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்க, ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி இதில் எனக்கு பெருசாக என்ட்ரி இல்லாத மாதிரி தான் தெரியுது. நான் பார்க்கவே இல்லைன்னே தெரியல. ரைட், ஆமாம், இது பெருசாக என்ன, இங்கே இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். பட் இங்கே நான் செல் ஜோனுக்கு மார்க் பண்ணுங்காட்டி இங்கே நான் வந்து எடுத்துருந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் இதை பொறுத்தளவுக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம ஈஸியாகவே கேப்சர் பண்ணிக்கலாம். 100னா நமக்கு அழகாக 2500 ருபீஸ் நமக்கு ஈஸியாகவே கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன ஏதுங்கிறது எல்லாமே பிரித்து நம்ம வந்து அக்கவே வேறு பார்த்துட்டோம். நாளைக்கு லீவு, மார்க்கெட் ஹாலிடே, நமக்குமே நாளைக்கு ஹாலிடே தான். ஏன்னா அந்த 2 நாள் உட்காந்து எங்கேயும் நான் வந்து வீடியோ போடணுங்கிறக்காண்டி நான் செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருக்க விரும்பலை. ஏன்னா நமக்கு வந்து புத்தகம் படிக்கணும். டெய்லி ஒரு புத்தகம் நான் படிச்சுட்ருக்கேன். அண்டு கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டு, யூடியூப் வீடியோஸ், அதுலேயே முழுகி போகக்கூடாது அப்படிங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை பேஷன், இந்த யூடியூப் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் டெய்லி என்னால் போட முடியும். அதாவது எப்போல்லாம் மார்க்கெட்ஸ் இருக்கோ அப்போலாம் நான் என்னுடைய இந்த மாதிரி இதெல்லாம் நான் போடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மண்டே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூபதி. நன்றி, வணக்கம்.